நம்ம இன்றைக்கி எல்லா விதமான டிஃபனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல காரசாரமாக. இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாத்தில் இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்குங்க. மிளகாயோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இது கூட 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பொடிப்பல் பூண்டுனா இன்னும் கூட நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை வந்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும். இந்த டைம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துக்குங்க. தக்காளி சூடாக இருக்கும்போது மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சட்னி வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அந்த சட்னிக்கு மேலே தாளிச்சதை சேர்த்து விட்டுருங்க. இப்போ அந்த எண்ணெயோட சூட்டோட சட்னியை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெயில் வந்து சட்னி நல்லா கலந்துருக்கும். அவ்வளவு தாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமாக மிளகா பூண்டு கார சட்னி ரெடியாக இருக்குது. இந்த சட்னியை வந்து இட்லி, தோசை, வெள்ளை பணியாரம், கார குழி பணியாரம், கார கொழுக்கட்டை, கோதுமை தோசை, ரவா தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இந்த கார சட்னியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.